சாம்சங் ஊழியர்கள் 25 நாட்களை கடந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதற்கு தீர்வு காண 3 அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சாம்சங் பிரச்சினை திமுக அரசுக்கு எந்த வகையில் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தொழிற்சங்க அங்கீகாரம், ஊதிய உயர்வு, போனஸ் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சாம்சங் தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுங்குவார் சத்திரத்தில் அமைக்கப்பட்டுள்ள போராட்ட பந்தலில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து போராடி வருகின்றனர். இந்தியாவில் தொழில் தொடங்க உகந்த மாநிலம் என்ற பெருமைக்குரிய தமிழ்நாட்டில் சாம்சங் தொழிலாளர்களின் இத்தகைய தொடர் போராட்டம் சர்வதேச அளவில் சற்று கவனம் பெற்றுள்ளது. தொழில் நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வரும் நிலையிலும், தொழில் அமைதிமிக்க மாநிலமாக திகழ்ந்து வரும் நிலையிலும் சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டம் அரசுக்கு சவாலாக உருவெடுத்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, தொழிலாளர் நலன் சார்ந்த திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாடு அரசை நோக்கி விமர்சன கணைகளை வீசி வருகின்றனர். சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உட்பட பலர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் திமுக அரசுக்கு கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட போக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல, ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய போக்கு அல்ல. போராடுகிற தொழிலாளிக்கு ஆதரவாக ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை கூட தமிழக அரசு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், திராவிட மாடல் அரசை பற்றி தமிழக மக்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சர் உடனடியாக அந்த சங்கத்தை பதிவு செய்வதற்கு உத்தரவிட வேண்டும். இப்படிப்பட்ட ஜனநாயக உரிமைகளை திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிற திமுக அரசு மறுப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது, ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அனைத்திற்கு மேலாக தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி என அடையாளப்படுத்திக் கொள்ளும் திமுக அதனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஆக, தொழில் நிறுவனங்களை சமாதானப்படுத்த வேண்டும், தொழிலாளர் நலன் சார்ந்து முடிவெடுக்க வேண்டும், கூட்டணி கட்சிகளையும் திருப்திப்படுத்த வேண்டும் என இக்கட்டான சூழலில் தமிழ்நாடு அரசு உள்ளது. இந்நிலையில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் சாம்சங் நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் தீர்வு காண முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். முதற்கட்டமாக சாம்சங் நிறுவன மேலாளர்களை சந்தித்த அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க பயனுள்ள உரையாடலை மேற்கொண்டதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சாம்சங் நிர்வாகத்தினரும் அவர்களின் ஊழியர்களும் இணைந்து அனைத்து தரப்பினருக்கும் பயனுள்ள முடிவை எட்டுவார்கள் என்று உறுதியுடன் நம்புவதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சாம்சங் நிறுவன ஊழியர்கள் மற்றும் மேலாளர்களுடன் அமைச்சர்கள் டி.ஆர்.பி. ராஜா, கணேசன் மற்றும் தாமோ அன்பரசன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். கடந்த 5 முறை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. ஆனால் தற்போது திமுக அரசுக்கு 3 பக்கங்களில் இருந்து நெருக்கடி வலுத்து வரும் நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.